அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஐயோ! நான் என்ன ஆடுறது? இப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது கிஸ் மீ கமான் கிஸ் மீ சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு. எப்படி எடுக்க போறாங்க? ஐயோ! நமக்கு வராது. அந்த பொண்ணு இந்த மாஸ்டர் வேற இருக்காங்க. இவர் அதை பற்றிலாம் கவலையே படல. வந்து தலைவா வாங்க நில்லுங்க அப்படின்ட்டு. ஈஸியாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன். அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கும் யூனோ. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோடய பிரின்சிபல் வந்து மிஷ்கின் சார். ஸோ நிஜமாக என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் டெவில் இஸ் லைக் எனக்கு எப்போவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம். ஆனால் இந்த டெவிலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி, இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபஸ்ட் டைம்னா டெவில் தான். ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி 2 பசங்க அப்படி காட்டினவங்க தான் மிஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார் சவரகத்தி. இப்போது சேம் அந்த சேம் டீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிஜமாக ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் ஸோ பிளேஸ் டு ஹேவ் யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ. ஆதித்யா சார் அண்ட் மிஷ் தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே என்னென்னா அவங்க வந்து நான் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் படங்கள் எடுக்கும்போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போகிற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டென்ட் பண்ணி அப்படி தான். ஸோ அந்த 30 days இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ. லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன். இது ஒரு சந்தோஷம் தான், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில். ஸோ அண்ட் அவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்குன்னு. ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷ்ன்னு எப்போத்துலேருந்து தெரியும். அப்பத்துலேருந்து மிஷ்ஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஈவன் சவரகத்தியோட சாங்கில் கூட அவங்க வந்து பாடுறது, அந்த லிரிக்ஸ் எழுதுறது, மாற்றுறது எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ வரப்போகிற பிசாசு 2 இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில். ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டிக் ஆகணும், என் ஹஸ்பண்ட் கூட ரொமான்டிக் ஆகணும்னு தோணும்போது இந்த சாங் தான் நான் ரொமான்டிக் ஆகுது. I just keep the song in the side so that okay, at least I will feel some romantic look at least to my husband. So avlo pidikkum அந்த song. And devil பத்தி சொல்லணும்னா ஆதித்யா சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போ ஏதாவது எழுதும்போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி. இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும் சீக்கிரம். ஸோ 2 வெர்ஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்கே நிற்கிறோம். ஸோ இது வந்து என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன். So that's a lot of difference. And coming to Karthik sir, oh you shot so beautifully. Nijama idu purnava nanichen enna shots la. Thank you sir. And coming to my producers, thank you. நீங்க சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன். சாரி அபவுட் இட் கொஞ்சம் டைம்லலாம். அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் வாஸ் நைஸ். உங்களோட ஈஸியாக இருக்கிற அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க். எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில். அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல. அதுதான் நான் சொன்னேன்ல, இப்படி நாங்கள் வந்து மேரேஜில் வேறு நிறைய ஃபங்க்ஷனில் உட்காந்து இப்படி ஆகிடுது. ஸோ சாரி. அண்ட் கம்மிங் டு மை போத் ஹீரோஸ், அவங்கள நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன்னும் இருக்குது. வித்தார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பத்துலேருந்து வித்தார்த் யூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அருண் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் அருண் தான் பக்கத்தில் இருந்தது. நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண் வாஸ் நியர் டு மீ, வி வர் ஷூட்டிங். ஸோ அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ மெசேஜ் லைக் ஸோ சாரி திஸ் இஸ் வாட். அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன், நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது. நிஜமாக அது வந்து நம்ம ஷார்ட்டாக அவ்வளோ பிளான் பண்ணலை. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ. ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது, லைக் அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வாட் ஷீ வாண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ், ஹில் ஸ்டாப் இட், ஹில் கெட் மீ தட். ஸோ அந்த ஷார்ட்டு தான் அது.
and it was nice working with you, Arun, and the whole team. யாராவது மறந்துச்சுன்னா the whole team of Devil, இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்தில். She also done a great job. Combination scene கொஞ்சம் தான் இருந்தது. And the whole team, assistant directors, எல்லாருக்குமே thank you. And camera department, production side, எல்லாருக்குமே. ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல உங்களுக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு மை ஃபேவரட் மிஷ்கின் சார், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. டெவில், முதல்ல மிஸ்கின் சாருக்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் கூத்துப்பட்டிலேருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சாரை வந்து ஃபோனில் இன்னைக்கு இதுவரையும் நான் சொன்னதில்லை, ஃபோனில் பேசியிருக்கேன். நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்டருந்து வாழ்த்து கிடச்சிதோ, ஸ்டில் இன்றைக்கி இங்கே வந்து மீட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி தான். அவர் வந்து பிளெஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து பிளெஸ் பண்ணுறது. நீ கவலைப்படாத, நீ இன்னும் 50 வருஷம் நடிப்ப, நல்ல முயற்சி பண்ண, நல்லா நடிப்ப அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம். அந்த டயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு. அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல, அது அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். சாருடைய சவரக்கத்தி படம் பார்த்துருக்கேன், பியூட்டிஃபுல் மூவி. அவர் கூட பயணிக்கிறங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது. ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆதித்யா சார். நான் இதுவரை எந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன், டைரக்டர் சொல்லி நான் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது பூரா அவர் முன்னாடி முதல்ல நடிச்சிருவார், அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன். அதை பார்த்து இந்த நடிப்போடைய எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான். பியூட்டிஃபுல் ஆக்டர். ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த ஒரு சாங் இருக்குது, நான் அதை போடுவாங்கன்னு நினச்சேன், அது போடல. நானே இங்கே பார்க்கலாம் நாவலாக இருந்தது. அந்த சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஐயோ நான் என்ன ஆடுறது, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு. எனக்கு ஒரு பயம். சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் பயம் வந்துருச்சு, எப்படி எடுக்க போகிறாங்க, ஐயோ நமக்கு வராது, அந்த பொண்ணு மாஸ்டர் வேறு இருக்காங்க. இவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணல. வந்துட்டு தலைவா வாங்க அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்னார் பாருங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு கூட அந்த பொண்ணு பண்ணல, நாங்கள் பண்ணல, அதான் உண்மை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். ஆக்சுவலாக நான் இந்த படம் பார்த்தோன்னே பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும். சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படிச்சிருக்கேன் அது மாதிரி வரலேன்னு தோணும். அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்கிட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாருடைய படம் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக, எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்குமோ அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே. அப்புறம் கார்த்தி சார் மெயினாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை, எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு, அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்காரு. பியூட்டிஃபுல். அவர் கூட ஒர்க் பண்ணுறது, நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்தி சார் எப்படியாவது உள்ள கூட்டு போடணும், எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல், ரொம்ப பிரமாதமாக. அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சவுடனே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும். நான் இன்றைக்கி தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன், இவங்க தான் ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு. யார் ஆர்ட் டைரக்டர்னே தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் ஒர்க்கு. அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர், ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலே ஏற்படுத்துச்சு. அந்த க்ரீனு, அந்த மெரூன் கலர், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம். அவங்களும் நானும் வந்து ஜன்னல் ஓரம் படத்தில் நடிச்சிருந்தோம். அப்போயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக, அது பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்மை, பழகிற விதம், அன்றைக்கி நான் என்னைக்கு
பழக அந்த ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் நான் எங்கேயாலாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக, அந்த படத்தில் ஜன்னல் ஓரத்தில் அவங்களுக்காக ஏங்கி இருந்தேன், ஜோடி சேரல. இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க. அருண், ஆக்சுவலாக நானும் அவரும் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ஹீரோவாக பயணிச்சிருந்து 2 பேருமே 2010 இனிது மைனா 2 ஒரே டயத்தில். நாங்கள் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் ஆக்டர்ஸ், நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது அவர் மேஜிக் லேண்டன் அந்த குரூப்பில் இருப்பார் ஏமாமில், அப்போது நிறையா சந்திச்சிருக்கிறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இப்போதைக்கு ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர், அவர் கூட பயணிக்க ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் ஹரி சாருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை, இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து ஹரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். சப்போர்ட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. படம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும். உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் சேகர் சார், இந்த படத்தில் வந்து எப்போ போனாலுமே அவருடைய பாஸ்ட் கடன்னு அவர் நம்ம என்ன கேட்க வரமோ அதில்ல, அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடுவார் 5 நிமிஷத்தில். அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார். நம்ம பதிலே நம்மள்ட்ட ஒரு ஆன்சரை கேட்க மாட்டார். அதெல்லாம் ஓகே சார், எல்லாம் வாங்க சார்ன்றாரு. அந்த எனர்ஜி, அதை அன்றைக்கி என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப நன்றி. இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்தில் வந்து நடிக்கணும் எவ்வளோ ஆவலாக வந்தேனோ, இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் இதில் மிஸ்கின் சார் படத்தில் இயக்கத்தில் தான் நடிக்கலை, ஆனால் அவருடைய இசையில் நடித்தேங்கிறது இருக்குல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் படம் இசை, இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவருடைய முதல் படம்ல அதில் நம்ம படமாக இருக்கிறது அது நம்ம செஞ்ச பாக்கியம்தான். ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதில்லை, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறான் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் கம்போசிங் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஃபுல் டே அங்கே உட்காந்துருந்தேன். அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோட உட்காந்து நான் பார்த்ததில்லை. அப்படி வாய்ப்பு சும்மா இருக்கு வந்து பாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். ரொம்ப நன்றி சார், திருப்பி உங்களுக்கு தான் சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படம் பிப்ரவரி 2 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அதாவது இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படின்றத நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். சாரும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. சார் சொன்னார், நீ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் காரணம் கிடையாது, பல தலைமுறையாக அவங்க பண்ண ஒரு புண்ணியமும் அதனுடைய ஒரு ஒரு செயின் எஃபெக்டும் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஒன்னால நினச்ச கர்வமாக இருக்காது. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது வந்து கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த படத்துலேருந்து 2 நாள் என்னை தூக்கிட்டாங்க. வேற ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே கடந்து போகுது. அப்புறம் எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. முகமூடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாட போய் கூட விளையாடி இருக்கேன். திருப்பி எல்லாருமே வந்து அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு தான் போவோம். அப்போது ஒரு 2 தடவை தான் போயிருந்தேன். அப்போ ஆதித்யா சார் வந்து அங்கே அசிஸ்டன்ட், அவர் வந்து தம்பின்றதுலாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டுமே தான் இருந்தார் அவர். என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசினோம். அப்படிங்களா, என்ன தியேட்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறையா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படம் வரைக்கும் வந்திருக்கு. தேங்க்யூ சார். நான் ஆக்சுவலி ஊர் விட்டு போய் ஹைதராபாத்தில் தெலுங்குல ஓகே இது இன்னொரு லைஃப் என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கேரக்டர் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி இங்கே நிற்க வச்சு மறுபடியும் படம் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஜஸ்ட் ஸோ ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். டெவில்ன்ற படம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கப்பலினுடைய ரிலேஷன்ஷிப் வேறு எல்லாமே வந்துருச்சு. எல்லா விதமான மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன அப்படின்றதோட ஒரு மாடர்ன் டேக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே
எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணுறது தான். படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அவர் பழகானதுலேருந்து அவருக்கு எனி திங் யார்கிட்டயாவது பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட எப்படியாவது டைம் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் சார். அண்ட் ஞானசேகர் சார், ஹரி சார், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக், யூ given some great visuals, தேங்க்யூ ஸோ மச். சாமி சார், ரொம்ப சிம்பிளாக அப்படி மீட் பண்ணோன்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 படத்துக்கிட்ட நான் நடிச்சிருக்கேன். யாரும் என்னை இப்படி தாங்கினது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு பைக்கர், ஒரு தாய் பாசத்துக்காக ஏங்குற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பேன். அந்த பாசத்தை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு படம் ஃபுல்லாக. ரொம்ப தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி 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 பார்த்து ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் வே. தேங்க்ஸ் ஃபார் மேக் மீ ஃபீல் தட் வே. அதுதான் என்னுடைய எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச பெரிய டேக்அவே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு கேரக்டர் முடிச்சு வரும்போது வி ஷுட் பிகம் பெட்டர் பர்சன்ஸ். கண்டிப்பாக அது எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும். ஆனால் அது ஒரு பெட்டரான மாற்றமாக இருக்கணும். அண்ட் பூர்ணா, நாங்கள் ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் உள்ளே போய் படுத்துட்டாங்க. ரொம்ப தலைவலிக்குது, வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் படுத்துட்டாங்க. நைட் சீன் ஒரு 3 நாள். நான் காலைல பெங்களூர், நைட்டு வந்து சென்னை அப்படின்னு 3 நாளாக ஃப்ளைட் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கன்னட படமும் டெபிலும் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இந்த நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு போய் படுத்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கேரிங்காக இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த சாங் வந்து நான் கிட்டத்தட்ட நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். நான் பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. என்ன பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லபடியாக அந்த சாங் எடுத்து முடித்தோம். மலையில் எடுத்தோம். அண்ட் விதார்த்தனை இதே பக்கத்து ஸ்டூடியோவில் இது நடக்கும்போது நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் கேமரான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கலரிங்காக உட்காந்துருப்பேன். வெளியே இன்னொரு ஹீரோ உட்காந்துருப்பாரு, மைனாக்கு. காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பாரு. எங்கள் டைரக்டர் சொல்லுவார், பாத்தியா அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி சினிமா வெறி இருந்தால் தான் இருக்க முடியும், சஸ்டெயின் ஆக முடியும். அந்த வெறியெல்லாம் ஒன்ட்டே இருக்கா அப்படின்னு எங்கள் டைரக்டர் எனக்கு கேட்டே இருப்பார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பிரிட்டோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டீமில் நான் அசோசியேட் ஆகிருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. Feb 2 படம் வருது, கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அமைன்றது நான் நம்புகிறேன்.